நீ ஒன்றும் கவலைப்படாத. டிவோர்ஸ் ஆன உடனே நானே உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி புரிய வச்சிடுறேன். என்ன பேசி புரிய வைக்க போறீங்க? இல்ல, உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு பெருசா மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி புரிய வைக்கிறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஒரு முட்டாள்தன காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. நான் தான் டிவோர்ஸ்க்கு காரணம்னு சொன்னா கூட என்ன பெத்த கடமைக்காக என்ன அவங்க கூட சேர்த்துப்பாங்க. நீங்க தான் காரணம்னு தெரிஞ்சா அவங்க மனசு விட்டுருவாங்க. அவங்களாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா சோகத்துல அவங்க செத்தே போயிடுவாங்க. இனிமே இந்த மாதிரி எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு அழிச்சிருங்க. எனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிற கூட்ட கழிச்சிடாதீங்க. ஏய், என்ன பேசிட்டு இருக்க நீ? எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், நான் வேணா அப்புறமா வரேன். கங்கா வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சார், ஆட் ஏஜென்சி கொட்டேஷன் சீட் டு ஃபைல் என்னோட டேபிள்ல காணோம். ரன்பீர் கிட்ட கேட்டேன், உங்க டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. சோ அதான். அந்த சிஸ்டத்துக்கு கீழே இருக்கிற கபோர்ட்ல இருக்கும், பாருங்க. ஓகே சார். அது இல்ல, கீழே ப்ளூ கலர் ஃபைல். ஓகே சார். சார், இந்த ஃபைலா சார்? யா, தட்ஸ் இட். ஓகே, தேங்க் யூ சார். ஏய், இங்க பாரு. போன போதுன்னு பரிதாபப்பட்டு உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க. பழிய நீயே ஏத்துக்கிறன்னா ஏத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என் லைஃப நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். மாமா, இப்பவும் சொல்றேன், கொஞ்சம் போர் அடிக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க தான் என் புருஷன்னு அந்த கடவுள் எழுதியிருந்தா அது யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எனக்கு கிடைக்க கூடாதுன்னு எழுதியிருந்தா ஊரே சேர்த்து வச்சாலும் அது நிலைச்சு நிக்காது. எனக்கு என்னமோ நீங்க தான் என் கூட கடைசி வரைக்கும் இருக்க போறீங்கன்னு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. சொல்லு சொல்லு. பாத்தீங்களா, நான் சொல்லல? நான் சொன்னதுதான் மாமா நடக்கும். போங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே நம்ம கேஸ் ரிஜெக்ட் தான் பண்ண போறாங்க. கடவுள் இருக்காரு மாமா. ஏய், இந்த ஜென்மத்துல நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. ஹலோ, யாரு சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். வணக்கம். சிவா தம்பி தானே? ஆமா தம்பி, நீங்களும் உங்க பொண்டாட்டியும் 100 வருஷம் சேர்ந்து வாழ போறீங்க. நீங்க யாரு? நான் தான் கரம்புக்குடி ஜோசியர் பேசுறேன் தம்பி. உங்க ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்தேன். நீங்களும் உங்க பொண்டாட்டியும் 100 வருஷம் சேர்ந்து வாழ போறீங்க தம்பி. யாரையா நீ? சிவா தம்பி தானே? ஏன் இவ்வளவு டென்ஷன்? யோ, நான் சிவா தான். உனக்கு எந்த சிவா வேணும்? கும்பகோணம் சன்னதி தெரு சிவசுந்தரம் தானே? போன வாரம் நீங்க தானே தம்பி ஜாதக நோட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? பையா போன. மாமா, ராங் காலா இருந்தாலும் சிச்சுவேஷனுக்கு நல்லா சிங்க் ஆகுது. ரொம்ப ஆடாத, எல்லா டைமும் சிங்க் ஆகாது. ஹலோ தம்பி, கரம்பக்குடி ஜோசியர் பேசுறேன்னு ஏன் கட் பண்ணி விட்டீங்க? ஏய், விட்டால் நேர்ல வந்தானே கொன்றுவேண்டா ராஸ்கல். ச்சே. என்ன கவர் இது? டிவோர்ஸ், சிவா, சக்தி.
இந்த ஃபைலை மிஸ்டர் ராகவன் கிட்ட ஓகே கொடுத்துருங்க. மேடம். செந்தில், ம்? எனக்கு ஒரு டீ எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன் மேடம். ம். ஹலோ ஹலோ மச்சா, டேய் நம்ம ரகு மலேசியால இருந்து வந்திருக்கான்டா. வந்தா 2 புல்லோட வந்துட்டான்டா. டேய் ரெண்டுமே ஃபாரின்ஸ் இருக்குடா, பார்க்கவே செம்மையா இருக்குடா. நீ தான் அடிக்கவே மாட்ட, அடிக்கிறதுக்கு ரூமாவது குடுறா டேய். ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? டேய் மச்சான், சரக்குனோட குரல் மாத்தி பேசுற பாத்தியா? டேய் இன்னைக்கு ஒரு நாள்டா ரூம் குடுறா டேய். ஹலோ, யாருங்க வேணும் உங்களுக்கு? பேசுறது வெங்கட் தானே? வெங்கட்டா? ராங் நம்பர் வைங்க. லூசுங்க. ஹலோ. டேய் மச்சான், டேய் நம்ம ரகு மலேசியால இருந்து 2 புல்லோ வாங்கிட்டு வந்திருக்கான்டா டேய். 2 ஃபுல்லு வாங்கிட்டு வந்திருக்கான். சரக்கு அடிக்க ஒரு ரூம் வேணும், அதானே? ஏய் ஆமாடா. செருப்பு பிஞ்சிரும். நான் ராங் நம்பர் சொல்லிட்டே இருக்க, திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்க. வைடா போன. இன்னைக்கு துர்கா மூஞ்சில முழிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாம் இம்சைங்களா வருது. ச்சே. சூப்பரா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இப்பதான் கரெக்டா வந்திருக்கு. அம்மாக்கு போன்ல சொன்னா நல்லா இருக்காது. இத நேர்ல கொடுத்தாதான் அவங்களும் செக் பண்ணி பாப்பாங்க. என்ன பண்றது? அதான் அனு இருக்கால, அவளை போன் பண்ணி வர சொல்லலாம். ஏ அனு, நீ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது இங்க வந்துட்டு போ. நான் பாசுந்தி செஞ்சு வச்சிருக்கேன், அம்மாட்ட கொண்டு போய் கொடு. வாசந்தியா? ஹலோ, அனுல அங்க யாரும் இல்லங்க, இது ராங் நம்பர். ஏய், என்ன குரலை மாத்தி பேசினா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படியே அடிச்சு நான் பாரு. எது அடிப்பீங்களா? ஹலோ, போன வைங்க. அனு நம்பர் தானே இது? அனு நம்பர் தான். இவ என்ன நம்ம கிட்ட விளையாடுறாளோ? திரும்ப கூப்பிடுறேன். ஹலோ. ஏய், அறிவு கட்ட அனு, அட்டி வாங்குவ பாரு. இப்போ ஒழுங்கா உன் குரல்ல பேசு, இல்லன்னா அப்புறம் கோழி கழுத்தை திருவுற மாதிரி உன் கழுத்தை திருவிடுவோம் பாரு. ஹலோ, யாருங்க நீங்க? நான் தான் அனுலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டு ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நான் யார் தெரியுமா? நான் ஒரு லாயர். இப்ப நினைச்சா கூட உங்க மேல நியூசன்ஸ் கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ள முடியும், பாக்குறீங்களா? ஏதோ பொண்ணாச்சே பாவம்னு பார்த்தா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க. போன வைங்க. அனுக்கு ஃபோன் பண்ணா எவனோ எடுக்கிறான். ஒருவேளை கிராஸ் டாக்கா இருக்குமோ? சரி, அப்போ சக்தி கிட்டேயே சொல்லி அனுவை இங்க வர சொல்லிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சிட் டவுன். தேங்க் யூ சார். நோ மென்ஷன். என்ன விஷயம்? ஸோ சிவா சக்தியோட டிவோர்ஸ் பேப்பர். ஓ, சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. சார், கல்யாணமாகி 1 மாசத்துல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண கேஸ்லாம் நம்ம கிட்ட நிறைய வந்திருக்கேன் சார். ஆமா வெங்கட், கல்யாணம் ஆகி 1 மாசம் 2 மாசத்துல எப்படி ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும்? எஸ் சார். அவங்களுக்கே தெரியாம பல நல்ல விஷயங்கள் அவங்க 2 பேர்ட்டையும் இருக்கும் இல்லையா? அதை தெரிஞ்சுக்கவாவது கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? கண்டிப்பா சார். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, உடனே பிரிஞ்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான். இதுக்கு காரணம் 2 விஷயம் மட்டும்தான் சார். 1, ஃப்ரீடம் இல்லைன்னு நினைக்கிறது. 2வது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது. ஆனா இந்த சிவாசக்தி கேஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. வித்தியாசமானதா? ஆமா வெங்கட், சிவாவும் சக்தியும் லவ் பண்ணியோ இல்ல பெத்தவங்களுக்காகவோ கல்யாணம் பண்ணிக்கல. என்ன? சிவா தன்னுடைய தம்பிக்காகவும் சக்தி தன்னுடைய அக்காக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. புரியல சார். சிவாவோட தம்பியும் சக்தியோட அக்காவும் லவ் பண்ணாங்க. அவங்க ஒண்ணு சேர சிவாவும் சக்தியும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க. அவங்க 2 பேருமே வெரி நைஸ் பர்சன். காலப்போக்கில் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்வாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 மாசத்துல இப்படி டைவர்ஸுக்கு வந்து நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சார்,
நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க வரவங்கள கண்டிப்பா கிளைண்டா தான் சார் பார்க்கணும். ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணும்போது சென்டிமெண்ட்லாம் பார்த்தா கண்டிப்பா சக்சஸே பண்ண முடியாது சார். அதே போல தான் சார் நம்மளும். இதுல சென்டிமெண்ட் பார்க்கறதுக்கு இடமே இல்லை சார். சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடம் கொடுத்தா கண்டிப்பா நம்மளால கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது சார். இதெல்லாம் தெரிஞ்சுதானே சார் நம்ம கிட்ட வராங்க. நம்ம உடனே ஒன்று டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துடல, கவுன்சிலிங் கொடுக்குறோம், 1 இயர் டைம் கொடுக்குறோம். அப்படியே வாழ விருப்பம் இல்லாதவங்கள தான் நம்ம அவங்க விருப்பப்படி பிரிச்சு விடுறோம். அப்படி சென்டிமெண்ட் பார்த்து நம்ம அவங்கள சேர்த்து வச்சாலும் பிடிக்காத வாழ்க்கை அவங்களுக்கு பாரமா இருக்குமே தவிர பாசமா மாறாது சார். எஸ், யூஆர் கரெக்ட். இப்படிதான் இருக்கணும். வேலைன்னு வந்துட்டா கேஸை மட்டும்தான் பார்க்கணும். நீ சீக்கிரமாவே உயர்ந்த நிலைக்கு வந்துருவ. என்னுடைய வாழ்த்துக்கு. தேங்க்யூ சார். வெங்கட், ஆனா சில நேரங்கள்ல சென்டிமெண்ட்ல வீக் ஆயிடுவேன். சோ இந்த கேஸை நீங்களே எடுத்து பண்ணுங்க. சார் எஸ், சீரியஸா தான் சொல்றேன். இந்த கேஸை நீங்களே எடுத்து நடத்துங்க. நான் எடுத்தா சென்டிமெண்ட்டா நிச்சயம் சொதப்பிடுவேன். சார், என் மேல இவ்வளோ நம்பிக்கை என்கிட்ட இந்த கேஸை தரீங்க. நான் நிச்சயமா இந்த கேஸை ஜெயிச்சு காட்டுறேன் சார். இது என்னோட முதல் கேஸ். இதுல ஜெயிக்கிறதா சார் என்னோட லட்சியமாவே இருக்கும். நிச்சயமா சிவாக்கும் சக்திக்கும் டிவோர்ஸ் வாங்கி தந்தே தீர்வேன் சார். வெரி குட். ஒர்க்ல இப்படிதான் சின்சியரா இருக்கணும். தேங்க்யூ சார். நோ மென்ஷன். சிவாசக்தி கேஸ் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரிங்க சார். உடனே கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணிடுங்க. ஷியோர் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஹலோ. ஏய் அனு, நீ ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போ. அனுவா? எங்க எத்தனை வாட்டிங்க கால் பண்ணுவீங்க? ராங் நம்பருங்க. போனை வைங்க. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, ப்ளீஸ் கம் இன். ஐ வில் கால் யூ பேக் லேட்டர். யா, சொல்லுங்க கங்கா. சார், இந்த ஃபைல்ல நீங்க சொன்ன மாதிரி சில கொட்டேஷன்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஓகேவானு பாருங்க சார். கொடுங்க. இதான் சரியான நேரம். இந்த ஃபைல் அங்க வச்சிடலாம். இவ்ளோ பெரிய வேதனை மனசுல வச்சுக்கிட்டு எதையுமே வெளியில காட்டிக்காம இவளால எப்படி இவ்ளோ சந்தோஷமா இருக்க முடியுது? பாவம் சக்தி. என்ன கங்கா, கூப்பிட்டீங்களா? இல்லையே சார். இல்ல, கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். ஓ அதுவா? எனக்கு கோல்டு, மூக்கு அடைச்சிருக்கு சார். சோ பிரீத் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு சார். ஐ see. என்ன இவ திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறா? அப்படி என்ன யோசிக்கிறா? சரி, மெசேஜ் பண்ணலாம். Turn this side. உன்கிட்ட பேசணும். என்ன? உன்கிட்ட பேசணும். புரியல. இரு, மெசேஜ் பண்றேன். Need to speak with you. எதுக்கு? இரு, மெசேஜ் பண்றேன். பர்சனலா? என்ன? லூசு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. உன்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். என்னவா இருக்கும்? என்ன பர்சனலா? சொல்றேன். அத நேர்ல தான் சொல்வேன். ப்ளீஸ் கம்மா. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஆ?
பண்ணலாம்? நாளைக்கு. ஏய் ஐயோ, என்ன என்ன மாமா? அதை நீ தான் சொல்லணும். கங்காவை ஏதோ கை நீட்டி ஜாடையா சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஓ அதுவா? அது வந்து இவ வந்து மாமா இவ என்ன பார்த்து கொன்னுடுவேன்னு சொன்னா மாமா. என்னது கொன்னுடுவேன்னு சொன்னாங்க? ஐயோ சார், நான் அப்படிலாம் சொல்லவே இல்ல சார். மேடம் என்ன பார்த்தாங்க, நான் விஷ் பண்ணிட்டே இருந்தேன் சார். அவங்க என்ன கண்டுக்கவே இல்ல. எனக்கோ கோல்டா இருந்தனால மூக்குல கை வச்சேன். அத பார்த்து கொன்றுவேன்னு மிரட்டினேன்னு சொல்றாங்க சார். மாமா இவ பொய் சொல்றா மாமா, இவ பொய் சொல்றா, நம்பாதீங்க. ஆரம்பத்துல இருந்து இவ எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. ஹலோ, யார பார்த்து ஏமாத்துறேன்னு சொல்றீங்க? நான் ஏமாத்துறவளா? ஏதோ சாரோட வைஃப்னு பாக்குறேன். இல்லனா அவ்வளவுதான். ஏய் இல்லனா என்னடி பண்ணுவ சொல்லுடி. என்னது டியா? என்ன டி போட்டு கூப்பிட்ட உயர் அதிகாரின்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் டி போட்டு கூப்பிடுவேன். ஆஹா, சண்டை நல்லா சூடு பிடிக்குதே. பரவாயில்லையே, நம்ம நினைச்சதை விட கங்கா செம்ம ஃபார்ம்ல தான் இருக்கா. இப்பல வச்சே சக்தியை வெறுப்பேத்த வேண்டியதுதான். ஏய் என்னடி நீ என்ன டீ போட்டு கூப்பிடுவியா? நான் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் டீ போட்டு தான் கூப்பிடுவேன். ஏய், நீ என் குடும்பத்துல இருக்க பொம்பளைங்களை தான் டீ போட்டு கூப்பிடுவேன். ஆனா நான் உன் குடும்பத்துல ஆம்பளைங்களை டா போட்டு கூப்பிடுவேன். நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. கங்கா என்ன பேசுற? நானும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆம்பளை தான். ஐயோ சார், நான் உங்களை சொல்லுவேனா சார்? ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. என்ன சொல்லல, ஃப்ளோல தானே வந்தது. ஆமா அப்போ சார். ஓகே, கண்டினியூ. நீங்க இருங்க மாமா. உன்ன மாதிரி ஒரு திமிர் பிடிச்சவள பார்த்ததே இல்லடி. ஏய், அதே தாண்டி நானும் சொல்றேன். பரவாயில்ல. அப்போ என்ன திமிர் பிடிச்சவன்னு சொல்றியா? ஏய், அதுல என்னடி சந்தேகம்? உன்னை பார்த்தாவே தெரியுது திமிரு பிடிச்சவனு. கரெக்ட். வேலைக்கு சேர்ந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீ இந்த பேச்சு பேசுற? நீ எப்பேர்ப்பட்டவளா இருப்ப? என்ன 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னாங்க, இப்ப பரம எதிரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பாஸ் கண்டுக்காம சிரிச்சிட்டே இருக்காரு. ஒருவேளை இவங்க கத்துல பாஸ் காதுல செவ்வு கிழிஞ்சிருச்சா என்ன? அப்படியா? இருங்க பாத்துக்கறேன். கங்கா மேடம், என்னையா இவங்க யாருன்னு தெரிஞ்சுதான் திட்டுறீங்களா? என்ன தெரிஞ்சுதான் திட்ட? வேலைய பார்த்து போயா. போயா? என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? நான் ஓவரா பேசுறேனா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். சக்தி மேடம், இவங்கள பத்தி வேற மாதிரி சொல்லியிருந்தீங்க, இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போயா. அப்பா, ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சாம். அந்த குருவி ஒரு ரோஜா செடி மேல போய் உட்கார்ந்துச்சாம். பாஸ், என்ன பாஸ் நீங்க? இந்த கம்பெனியோட எம்டி நீங்களே இப்படி பாத்துட்டு அமைதியா இருந்தீங்களா? யாரதான் கேள்வி கேக்குறது பாஸ்? யோ, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இங்க பாரு, 2 நாட்டுக்கு நடுவுல நடக்கிற அணு ஆயுத போற கூட நிப்பாட்டிடலாம். ஆனா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல நடக்கிற பிரச்சனையை மட்டும் நிப்பாட்டவே முடியாது. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருயா. பாஸ், உங்கள மாதிரி என்னால அமைதியா இருக்க முடியாது பாஸ். என்ன பண்ண போற? 2 பேத்துக்கு போர் ஒப்பந்தம் பண்ண போறியா? என்ன பண்ண போறேனா? இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்க பாஸ். நிறுத்துங்க. சக்தி மேடம், இப்படி நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கலாமா? மத்தவங்க சண்டை போட்டுக்கலாம், ஆனா நீங்களும் இவங்களும் சண்டை போட்டுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. நானும் கங்காவும் ஃப்ரெண்டுங்கிறதை இவன் உளறிடுவானோ?